கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய இந்த தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சகோதர சகோதரிகளே, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாவது அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ அதுல ஏறக்குறைய ஒரு 16 வசனங்கள் நம்ம போன வாரம், அதாவது மெமோரியலுக்கு முன்பதாக நம்ம பார்த்து முடிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தியானம் முற்றிலுமாக அடையாள பாஷையா இருக்கிறதுனால போன வாரத்துடைய கிளாஸ் ஏற்கனவே நம்ம ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்க கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம்னா, போன கிளாஸ்ல என்னென்ன காரியத்தை நம்ம தியானிச்சோம் எனக்குரிய ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு அதை தொடர்ச்சியாக இந்த நாளுக்குரிய என்ன தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, லாஸ்ட் கிளாஸ் மெமோரியலுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாம் அதிகாரம் 12 16 வசனங்கள் நம்ம தியானிச்சோம். இந்த வசனத்துல வரக்கூடிய அந்த ஒரு தரிசனம், அதாவது 7 குத்து விளக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு தரிசனத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியில இந்த தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒரு தரிசனம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இது முதலாம் அதிகாரமே வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த புத்தகத்துக்கான ஒரு அறிமுகம் பாடமா இருக்கிறதுனால இந்த ஒரு தரிசனம் விசேஷமாக அது கர்த்தர் இயேசுவை பத்தி விவரிச்சு சொல்லக்கூடிய ஒரு தரிசனமா காணப்படுது. இதுல நம்ம என்ன காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12 16 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறார். அதை திரும்பி பார்க்கும்போது 7 குத்து விளக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கிறார். அவரு வெள்ளை அங்கி தரித்தவரா, பொற்கச்சையை கட்டினவரா, அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்களும், அவருடைய தலைமுடி வெண்மையாகவும், நாக்கு பட்டயமாகவும், கண்ணுகள் அக்னி ஜுவாலயமா இருக்கு. அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெங்கலம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நெருப்புல, அதாவது ஒலையில போட்ட மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமா காணப்படுது. ஸோ இந்த ஒரு தரிசனத்துக்கான அர்த்தம் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியம் சபையில நம்ம எடுத்து பார்க்கும்போது யோவான் இந்த காட்சியை திரும்பி பார்க்கிறார். அப்படின்னா யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு 7 சபை காலத்தை எப்படி நடத்தின்னு வந்தார். அந்த ஒரு 7 குத்து விளக்கு 7 சபையை குறிக்குது. அந்த 7 சபையை கர்த்தர் இயேசு எப்படி வழி நடத்தி வந்தார், அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு தரிசனத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கும் போது அந்த 7 நட்சத்திரங்கள் 7 காலகட்ட சபையை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு தூதர்களுக்கு ஒப்பா இருக்கு. ஸோ இந்த ஒரு காரியமெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது, லாஸ்ட் கிளாஸ் கடந்த வாய்ப்புல நம்ம இந்த ஒரு தரிசனத்தை பார்த்தோம். இந்த தரிசனத்தை பார்த்த பின்பு இல்லைங்களா, இந்த ஒரு தரிசனத்தை பார்த்த பின்பு யோவானுக்கு என்ன ஆச்சு, அதுதான் இந்த நாளா நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப விசேஷமா நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியில ஒரு கண்டினியூட்டி நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கொண்டு வரணும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு கண்டினியூட்டியை கொண்டு வரணும். அந்த வகையில இந்த தரிசனத்தை பார்த்த யோவானோட நிலை எப்படி இருந்தது? ஏன்னா இது ஒரு தெய்வீக தரிசனம். தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு மூலியமாக அந்த தூதன் வழியாக இந்த யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை காமிக்கும் போது இது ஒரு தெய்வீக தரிசனமா இருக்கு. திவ்ய சுபாவத்திலிருந்து கர்த்தர் இயேசு செய்யக்கூடிய ஊழியத்தை இந்த ஒரு காட்சி வழியாக, ஒரு பயங்கரமான காட்சியாக யோவான் பார்க்கும்போது அவருடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது
வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 1st chapter 17th verse. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல போதும். நான் அவனை கண்டபோது செத்தவன் போல ஆனேன். இந்த தரிசனத்தை பார்த்த யோவான் அவருடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது செத்தவன் போல ஆனேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் இதோடைய விஷயத்தை அவங்க விவரிச்சு சொல்லும் போது, பொதுவான ஒரு மாம்சத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தேவனுடைய தரிசனங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கனால தாங்க முடியாது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷன்ஸ். ஒரு மனுஷனுடைய திராணிக்கு மேலான ஒரு காரியம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய தரிசனங்களா இருக்கட்டும். இந்த தரிசனத்தை பார்த்த யோவான் அவருடைய சுபாவம் ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது செத்தவனை போல ஆனேன். அந்த இடத்துல அதை பார்த்து அதை கிரகிச்சு அவர்னால என்ன பண்ண முடியலன்னு பார்க்கும்போது அந்த தரிசனத்துக்கான அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல்னால அவர் முற்றிலுமாக கர்த்தர் இயேசுவோடைய பாதத்துல செத்தவனை போல என்ன ஆயிட்டாரு, விழுந்துட்டார். இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம எப்படி தியானிக்க போறோம்னு பார்க்கும்போது பாருங்க, இங்கிலீஷ்ல ஐ ஃபெல்ட் அட் ஹிஸ் ஃபீட் அஸ் டெட். அவருடைய பாதத்துல செத்தவனை போல விழுந்தேன். இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய பாதத்துல இந்த ஒரு வார்த்தைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பொதுவா பாதத்துல விழுறது ஒரு மனுஷனுடைய சுபாவம். ஒருத்தருடைய பாதத்துல விழுறது என்ன ஒரு அடையாளமா இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை குறிப்பிடுறாரு. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பாதத்துக்கு கீழே உட்காந்து ஒரு விஷயத்த தியானிக்கிறாரு, இத ஒரு விஷயத்த கேட்கிறாருன்னா யார் இந்த ஒரு காரியம் பண்ணுவாங்கன்னா பொதுவா டீச்சர்ஸ், கத்து கொடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு மாணவனை பார்க்கிலும் ஒரு படி மேல இருப்பாங்க. மாணவர்கள் ஆசிரியர் கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது உட்காந்து படிப்பாங்க. அதாவது ஒரு பொதுவா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது யார் கீழே அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க சின்னவங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், கற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கும். அதாவது கர்த்தர் இயேசு கூட சொல்றாரு பாத்தீங்களா, யார் பெரியவர் இந்த இடத்துல, யார் பெரியவர், மாணவனா இல்லைன்னா ஆசிரியரான்னு பார்க்கும்போது ஆசிரியர் தான், மாஸ்டர் தான் பெரியவர். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த பாதத்துக்கு கீழே ஒருத்தர் அமருகிறார் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது கத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை குறிக்குது. அதே ஒருத்தர் பாதத்துல விழுறார் அப்படின்னா இது என்ன நிலையை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பயபக்தியை காட்டக்கூடிய ஒரு நிலையை குறிக்குது. இல்ல ஒரு வியப்பா ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயத்த பார்க்கும்போது அப்படியே பாதத்துல விழுவாங்க. உதாரணத்துக்கு யோவான் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தூதனுடைய பாதத்துல விழுந்துருவார் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு. அப்போது தூதன் சொல்லுவாரு, நீ என் காலில் விழாத, என்னை நீ தொழுது கொள்ளாத, என்னை பார்த்து நீ பயப்படாத, நானும் உன்னை போல ஊழியன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார். இது மனுஷனுடைய இயல்பான சுபாவம், தெய்வத்துவத்தை பார்க்கும் போது. ஆனா இந்த இடத்துல இந்த தரிசனத்தை பார்க்கும் போது சகோதரர் குறிப்பிடுற பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசுவை யோவான் பார்த்த விதமே வேற. எப்படி கர்த்தர் இயேசுவை யோவான் பார்த்தார்னா, அந்த மேல் வீட்டு அறையில நீங்க அந்த ஒரு சீன் நீங்க பார்க்கும்போது கர்த்தருடைய மார்புல யார் சாஞ்சு கொண்டிருப்பாரு, யோவான். அப்படின்னா மாம்ச சரீரத்துல கர்த்தர் இயேசுவை பார்த்த யோவான் வேற. இப்போ கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சகல விதமான அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய அந்த ஒரு அடையாளத்தை இல்ல அந்த ஒரு காட்சி அந்த தரிசனத்தை காமிக்கும் போது யோவான் கர்த்தர் இயேசுவை பார்க்கிற விதமே வேற. அந்த தரிசனத்தை கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு மகிமையின் நிலை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை பார்க்கும் போது யோவான் என்ன ஆகுறாருன்னா செத்தவனை போல் விழுந்துடுறார். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது யோவான் ஒரு மிகுந்த பயபக்திய காட்டுற விண்ணமாக அவர் என்ன பண்றாரா,
அந்த தரிசனத்தை பார்த்த வியப்போட, முழு அர்ப்பணிப்போட, முழு தாழ்மையோட அவருடைய மாம்சீக சரீரத்தை கர்த்தர் இயேசுவோடைய அந்த தரிசனத்தை பார்த்து அந்த தரிசனத்துக்கே ஒப்பு கொடுத்துறாரு. ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த தரிசனத்தை பார்த்து பயபக்தியா கீழே விழுந்துறாரு செத்தவனை போல. அப்படின்னா அவருடைய மாம்ச சரீரத்தை கர்த்தர் இயேசுவோடைய ஊழியத்துக்காக விசேஷமாக அந்த தரிசனத்துக்காக அப்படியே ஒப்பு கொடுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையா கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணிடுறாரு? இதுதான் செத்தவனை போலன்னு சொல்லும் போது கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் அந்த தரிசனத்தை பார்த்து. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் இயேசுவோட ஊழியத்தை பார்த்த யோவானே என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது செத்த நிலையில விழுந்துட்டார்னா, இப்போ அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற யோவான் வகுப்பார எப்படி இருக்கணும்? அந்த முழு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம போனா மாத்திரமே இந்த ஒரு தரிசனத்துக்கான அர்த்தமும் சரி, இந்த தரிசனத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியும்னா வாழ முடியும். சோ பொதுவான ஒரு மனித சுபாவத்துல இல்ல மாம்ச சுபாவத்துல அந்த தெய்வத்துவத்தை பார்த்த யோவான் அவர் மரிச்ச நிலையில இருக்கிறார். பாருங்க, இதை ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி 2 பேர் இதே போல ஒரு தரிசனத்தை பார்த்து அவங்க விழுந்துடுறாங்க. விழுந்து போன ஜனங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்காகவே வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேல் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது, தானியேல் 10ஆம் அதிகாரம் 5-9 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனத்தை அவர் பார்த்துட்டு பிறகு அவருடைய மனநிலை எப்படி ஆகுதுன்னா 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்டபோது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகக்குப்புற விழுந்து கிடந்தேன். பாருங்க, அந்த தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு செத்த நிலைக்கு போயிட்டு முகக்குப்புறமா என்ன ஆயிட்டாராம்? தானியேல் விழுந்துட்டார். இது பார்க்கும்போது இது தெய்வீக தரிசனங்கள். இதை பார்த்த தேவனுடைய ஜனங்கள் என்ன இருக்கிறாங்கன்னா விழுந்திருக்கிறாங்க. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 3-4 தர்சிஸ் பட்டணத்துக்கான சவுல் அவர் தமஸ்கஸ்க்கு போகும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு மகிமையின் சுரூபத்தை பார்க்கிறார். அந்த ஒரு மகிமையின் நிலையோடைய ஒரு சின்ன பகுதியை அவர் பார்க்கும்போது அவருடைய நிலை என்ன ஆகுது நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, இந்த ஒரு தரிசனத்தை பார்த்தும் போதே அவர் என்ன ஆயிட்டான்னு பார்க்கும்போது தரையில விழுந்துடுறார். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? ஒரு மனுஷன் கீழே விழுறாரு, அப்படியே பாதத்துல விழுந்துறாரு, சாஷ்டாங்கமா ஒருத்தர் விழுந்துடுறாரு. என்ன அர்த்தம்? என்ன பாயிண்ட் இது? பாருங்க, இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய லெசன், தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எடுக்கக்கூடிய லெசனை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கிளிம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இதெல்லாம் தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள், ரொம்ப விசேஷமான சத்தியங்கள். அவருடைய திட்டத்துல அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்களை நம்ம தியானிக்கும் போது அதுலயும் விசேஷமாக கர்த்தர் இயேசு நம்மளுடைய இருதயத்தை ஆராயக்கூடியவர். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் ஒரு பாதுகாத்து பராமரிக்கக்கூடியவர். இப்படி பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு தரிசனத்தை ஒருத்தர் பார்க்கும் போது, அந்த சத்தியத்தை ஒருத்தர் பார்க்கும் போது ஒரு பாயிண்ட நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கும் போது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அபூர்ணமான நிலையில இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு எந்த ஒரு ரீதியில நம்மளுடைய நீதியை எடுத்துன்னு போய் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இது எல்லாம் யாருனால முடியும்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனால தான் முடியும். நம்மளுடைய அன்வர்தினஸ், நம்மளுடைய இயலாமை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது
இந்த மாதிரி தரிசனங்கள், இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்கும் போது புரிஞ்சுக்கிட்டு, எப்போ இந்த மாதிரி ஒரு மாபெரும் சத்தியம் நமக்கு தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரோ, நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும்னா, செத்தவன் போல முழு அர்ப்பணிப்பு காணப்படும். ஒரு ட்ரூத் நமக்குள்ள தேவன் கொடுக்கிறார், ஒரு சத்தியம் நமக்கு தரார்னா உடனடியா சாஷ்டாங்கமா விழுந்துடணும். அந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னு பார்க்கும்போது கீழ்ப்படிஞ்சிடணும், அதுக்கு அர்ப்பணிச்சிடணும். இதுதான் செத்தவன் போல ஆனேன். ஒரு நெக்ஸ்ட் தாட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, முழு அர்ப்பணிப்பு காணப்படணும். பாருங்க, சிம்பாலிக்கலி த ஜான் கிளாஸ் ஹம்பலி, ரொம்ப தாழ்மையா, ரெஸ்பான்ஸ் டு பீயிங் கால்ட் ஆஃப் காட் அண்ட் ஜீசஸ் பை பிகமிங் டெட் டு அவர்செல்ஃப். இந்த தரிசனத்தோடைய முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, காரியம் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் இந்த பரம அழைப்புல அவரை அழைக்கிறார். சில மாபெரும் சத்தியங்கள் நம்மளுக்கு கொடுக்கிறார்னா, யோவான் வகுப்பார இருக்கக்கூடிய நாம் அந்த சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படிதலோட தாழ்மையோட அந்த சத்தியத்தை கேட்டு நம்மளுடைய மாம்சத்தை முற்றிலுமாக சாவடிக்கணும். இதுதான் இந்த தரிசனத்துக்கான அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி முழுமையா செத்த நிலையில முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் தரார். நீ செத்த நிலைக்கு வா, முழுமையா அர்ப்பணிச்சுட்டு நீ ஒண்ணும் இல்லைன்னு நீ என்ன ஆயிடு, உறுதியா நிரூபிச்சிடு. அப்போ நான் என்ன பண்றேன்னு பார்க்கும்போது, நீ எந்த நிலையில இருக்கிறியோ அந்த நிலையில இருந்து நான் என்ன பண்றேன், உன்னை உயர்த்த. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஏன் கர்த்தர் இயேசு இந்த இடத்துல பயப்படாதே என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு பார்க்கும்போது, சில சத்தியங்கள், சில மாபெரும் சத்தியங்கள் கிரகிச்சு அதை உள்வாங்கும் போதே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு, நம்ம பலவீனத்தினால நம்ம நிக்க முடியாது, கண்டிப்பா விழுந்துருவோம், செத்தவனை போல மாறிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். இந்த அழைப்புல நம்மனால இயலாமை தான் அதிகம். அந்த நேரத்துல கர்த்தர் இயேசு மற்றும் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் கிருபை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை தூக்கி நிக்க வைக்குது. விசேஷமாக கர்த்தர் இயேசு இந்த இடத்துல யோவானோட நிலையை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, ஃபியர் நாட். ரெண்டே வார்த்தை தான். இந்த ரெண்டு வார்த்தை நம்மளுடைய கான்சிகிரேஷன், நம்மளுடைய அர்ப்பணிப்பு உடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா இந்த முழு அர்ப்பணிப்புல நம்மளுடைய இயலாமையினால நமக்கு என்ன வரும்னா, பயம்தான் வரும். அப்படி பயப்படக்கூடியவர்களுக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, பயப்படாதே. வெறும் பயப்படாதேன்னு மட்டும் சொல்லல கர்த்தர் இயேசு, அவருடைய வலது கரத்தினால் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் தூக்குறார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. அந்த செத்த நிலையில இருந்து அவருடைய வலது கரத்தால் ஒருத்தரை தூக்குறாருன்னா, யோவான் வகுப்பார இருக்கக்கூடிய நமக்கு இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய அர்ப்பணிக்கிற பாதையில பயப்படக்கூடிய சூழல் அதிகமா வரும், நம்ம விழக்கூடிய சூழல் அதிகமா வரும். நம்மளுடைய அர்ப்பணிப்பை நம்ம ஜீவனோட காத்து கொண்டோம்னா பயப்படாம தைரியமா இந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தலாம். கர்த்தர் இயேசுவோடைய வலது கரம் எப்பொழுதும் நம்ம மேல கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. அப்படின்னா அவருடைய வலது கரம்னா என்ன? ஆறுதல், தேறுதல், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அவருடைய பின்னடையா இருக்கு. கர்த்தர் இயேசு அவருடைய பாடு மரணங்கள்ல ஒரு பிரதான ஆசாரியாரா ஒரு பட்ட பாடுகள் நிமித்தம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, மனுக்குலத்தோடைய நிலையை அவர் நல்லா புரிஞ்சுக்கினார். நம்ம எந்தெந்த இடத்துல விழுவோம், எந்தெந்த இடத்துல நம்மளால நிக்க முடியும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியார் அவர் இருக்கும் போது, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்துல நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த பாதையில இருக்கலாம். நம்ம அதாவது
நாம் அப்படின்னு சொல்லும் போது தனிப்பட்ட விதத்திலயும் சரி, அவருடைய சரீர அங்கத்தையும் சரி, கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவரு பலப்படுத்துறார். தன்னுடைய வலது கருத்தினால் தாங்குறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய இருதயத்தோடைய நிலையை அவர் நல்லா புரிஞ்சுக்கிறார். அப்படி நம்மளுடைய இருதயத்தோடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுனால தான் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார், பயப்படாதே. இந்த மாதிரி கடினமான சத்தியங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரூத் நான் கொடுக்கிற காரணம் நீ இடறி விழணும் அப்படி இல்லை. இந்த தரிசனத்தை உன்னால தாங்க முடியாது, ஆனாலும் ஏன் இந்த ஒரு கடினமான ஒரு சத்தியத்தை கொடுக்கிற காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பாதையில நீ இன்னும் முன்னேறி செல்லணும். பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு நீ முன்னேறி செல்லணும். அப்படி பலமான ஆகாரம் சாப்பிடும் போது அதுக்கே உரிதான சில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கேன். இதுதான் கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பயப்படாதேன்னு சொன்ன கர்த்தர் இயேசு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறார். அது என்னன்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். பாருங்க, நான் முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவரா இருக்கிறேன். அடுத்த வசனத்துல பார்க்கலாம். முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறேன். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். இந்த வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தல வேற எங்கன்னா பார்த்திருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம நினைவு கூறும் போது வெளிப்படுத்தல் 1:8 கர்த்தர் இயேசு பயன்படுத்துவார். நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன பயன்படுத்துறாருன்னா, நான் முதலும் முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறேன். ஐ எம் த ஆல்பா அண்ட் ஒமேகா, பிகினிங் அண்ட் த எண்ட், த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். எப்பவுமே அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏதாவது 3 முறை வந்துச்சுன்னா அது ஒரு டோட்டாலிட்டியை குறிக்குது, ஒரு முழுமையை குறிக்குது, ஒரு முழுமையை குறிக்குது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் பத்தி வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கும் போது, நான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், டோட்டல், முழுமை. அதே போல ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கக்கூடிய 3 முறை ஐயோ ஐயோ ஐயோன்னு வரும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது. பாபிலோன் விழுந்தது விழுந்தது 2 வாட்டி வருதுன்னா அது முழுமையான அழிவில்லை. ஒருவேளை விழுந்தது விழுந்தது விழுந்ததுன்னு சொன்னா அது முற்றிலுமா நாசம் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரியில கர்த்தர் இயேசுவை பத்தி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறார், ஆதியும் அந்தமா இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவராம் இருக்கிறார்னா இது 3க்கும் ஒரே அர்த்தம் தான். கர்த்தர் இயேசு தான் எல்லா சப்ஜெக்ட்லயும், நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் எல்லாவுமா கர்த்தர் இயேசு தான் இருக்கிறார். நம்மள இந்த ஒரு பரம அழைப்புக்கு அழைத்தவரும் அவர் தான், தெரிந்து கொண்டப்பட்டவரும் அவர் தான், நம்மளுடைய வாழ்க்கையை உண்மை உள்ளவர்களா மாத்தக்கூறதும் அவர் தான், நம்மளை பலியாக்குறதும் அவர் தான், நம்மளோட மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதும் யார் தாங்க? கர்த்தர் இயேசு தான். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேனா எல்லாமே கர்த்தர் இயேசு தான். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு தரிசனத்துல செத்தவனை போல ஆகும்போது கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அவருடைய வலது கரத்தால் தாங்குவார், பயப்படாதே எனக்கூடிய வாக்குத்தத்தம் தருவார். அவரு தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவுமா இருப்பார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்டை இன்னும் ஷார்ப்பா கொஞ்சம் தியானிக்கலாம். கர்த்தர் இயேசு நமக்கு ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறார், ஆதியும் அந்தமமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த ஒரு 3 காரியத்தை நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எங்க பார்க்கிறோம்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தல் 21 வசனங்கள் அப்படியே நம்ம வாசிக்கும் போது இந்த ஒரு காரியம் வசனம் நம்ம படிக்க போறது இல்லை. அதே போல வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல வரும். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் முடிக்கும் போது வரும், கன்க்ளூடிங் சாப்டர்ல வரும் இந்த வார்த்தைகள். ஆல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் இங்க குறிப்பிடுறாருன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த காரியத்தை பேசும்போது, நான் ஆல்பா ஒமேகா இருக்கிறேன், முந்தினவர் பிந்தினமா இருக்கிறேன், நான் தான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொல்லும் போது, இது சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பத்துல பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த முழு சுவிசேஷ யுகத்தோடைய ஆரம்பத்துல பேசும்போது, நான் சபைக்கு எல்லாவுமா இருக்கிறேன்னு சொல்ல கருத்தை 21ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்க புது எருசலேம் வந்து ஸ்தம்பிக்க போற, அந்த புது எருசலேம் இந்த பூமியில வந்து ஸ்தாபிக்க போற நிலையில இருக்கும் போது அவருடைய வல்லமையை வந்து இன்னும் அதிகமா வந்து பயன்படுத்துறாரு. எப்படின்னா, கர்த்தர் இயேசு எப்போ 1874 1874ல அவருடைய பிரசனம் இந்த பூமிக்கு வந்துச்சோ, கர்த்தர் இயேசுவோடைய வல்லமை இன்னும் அதிகமா காணப்படுது. எப்படி? ஒரு கேள்வி கேட்கும் போது, கர்த்தர் இயேசு வந்து ரொம்ப விசேஷமாக ஒரு அறுவடையாளரா வராரு, ஒரு சீப் ஹார்வெஸ்டா வரும்போது அவருக்கு இன்னும் அதிகமான வல்லமை. அது மாத்திரம் இல்ல, ராஜாதி ராஜாவா 1874ல இருந்து அவர் வந்த அவருடைய கண்ணுக்கு தெரியாத பாகத்தை துவங்கும் போது இந்த பூமியில இருக்கக்கூடிய சகல அமைப்புகளை அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அவருடைய வல்லமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு ஹார்வெஸ்ட் டைம்ல. இப்போ அதுக்கு முன்னாடி சபையை மாத்திரம் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற கர்த்தர் இயேசு, நம்ம 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல பார்க்கும்போது அவருடைய வல்லமையை வந்து இன்னும் அதிகமாக என்ன பண்றாருன்னா பிரஸ்தாபம் படுத்துறார் இஸ்ரேல் ஜனங்க மூலியமா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? சபையே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு சுவிசேஷ யுகம் முழுவதும். 1874ல இருந்து சர்ச் பிளஸ் இஸ்ரேல் ஜனங்களோட கண்ட்ரோல் கொண்டு வராரு. ஆனா இன்னும் அவருடைய மத்தியஸ்தர் ஊழியம் துவங்கல. மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்துல சபையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு, இஸ்ரேல் ஜனங்களையும் முற்பிதாக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு, அதே போல உலக ஜனங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அப்படின்னா ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முதலும் முடிவும்னா எல்லா வகுப்பார்க்கு தலையார் தான், கர்த்தர் இயேசு தான். சோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ரொம்ப அதிகமாக கவனிக்கக்கூடிய சில காரியமாக இங்க காணப்படும். சரி, நெக்ஸ்ட் வசனம் 18ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான வசனம் இது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தோட முடிவுல நான் ஜீவனோடு இருக்கிற எனக்குடைய வசனம் இங்கிலீஷ்ல 18ல வருது. அந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வார்த்தையோட நம்ம 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல் பகுதி மாத்திரம். உயிர் உள்ளவரமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். போதும். இதுதான் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம். ஐ அம் தட் லிவத், நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த வார்த்தைய யார் பயன்படுத்துவாங்க? இந்த ஒரு வார்த்தை பொதுவா யாருக்கு பயன்படக்கூடிய ஒரு வார்த்தைன்னு பார்க்கும்போது, எபிரியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய போதும். ஜீவனுள்ள தேவன். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது த லிவிங் காட், நான் ஜீவனுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் பத்தி பேசுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல இங்கிலீஷ்ல த லிவிங் ஒன், கர்த்தர் இயேசு அவரை பத்தி சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான வசனம். என்ன பாயிண்ட் இது குறிக்குது? இது வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு தான் ஜீவனுள்ள தேவன் எனக்குடைய ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இது வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு கிட்ட மட்டும் இருந்துச்சு அந்த ஒரு திவ்ய சுபாவம், அழியாமை. எப்போ கர்த்தர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள்ல தேவனுடைய வல்லமையினால உயிர் தெழுந்தாரோ, அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுக்கு இனி என்ன இல்லை, மரணமே இல்லை. அதனால்தான் இங்க சொல்லிட்டார், த லிவிங் ஒன், நான் சாகவே மாட்டேன். பிதாவாகிய தேவன் எப்படி அழியாமையில இருக்கிறாரோ அதே போல நான் அழியாமையில வந்துட்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன பயன்படுத்துறாருன்னா, மரித்தேன். பாருங்க, மரித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல நான் செத்தேன், ஆனாலும் ஒரு காலத்துல நான் செத்தேன். வார்த்தை எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அண்ட் வாஸ் டெட். மரணம் எப்போ ஒரு வாட்டி எனக்கு சம்பவம் ஆச்சு, இனிமே என்ன ஆகாது, வராது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே போலதான் உங்களுக்கு மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வாட்டி நடக்கும். நீங்க முதலாம் உயிர்த்தெழுதல வந்துட்டீங்கன்னா அந்த மரணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு மரண பயத்தையும் எடுத்து போட்டுறாரு. அந்த ஃபியர் ஆஃப் டெத்துக்குது பாத்தீங்களா, மரண பயம். இந்த மனுக்குள்ளமே அந்த மரண பயத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மரண பயத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுறாருன்னு பார்க்கும்போது அவருடைய மரணத்துல அதை எடுத்து போட்டுறாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போது கண்ட தண்ணி வந்துருவாங்க. He takes away our fear of death. அதாவது நான் ஜீவனோட இருக்கிறேன், நான் ஒரு காலத்துல மரித்தேன் அப்படின்னா ஒரு காலம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் அந்த மரணம் வந்து எப்படி ஆயிடும், இப்போ ஒரு வாட்டி நடந்துச்சு ஆனா நான் என்ன இப்போ ஜீவனோட இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க, நமக்கு அந்த திவ்ய சுபாவத்தை கர்த்தர் இயேசு கொடுக்கறத பத்தி அவர் உறுதியா சொல்றார். கர்த்தர் இயேசு கூட முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாரா நம்ம மாறிட்டோம்னா அந்த திவ்ய சுபாவம் எனக்கூடிய அழியாமை சபைக்கு நிச்சயமா கொடுப்ப எனக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல அவர் கூறுறார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ, இதோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பிஹோல்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பிஹோல்ட் எனக்கூடிய வார்த்தை சங்கீத புஸ்தகத்துல சேலா அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும், ஒரு பாட்டு பாடினே இருப்பாங்க, சேலான்னு சொன்னா நிறுத்துவாங்க, யோசிப்பாங்க, ஓ இந்த வரியில ரொம்ப முக்கியமா இருக்குன்னு அதை மெடிடேட் பண்ணிட்டு திரும்ப பாடுவாங்க. அதே போல பிஹோல்ட் அப்படின்னு சொல்லும் போது இதை நிறுத்தி நம்ம யோசிக்கணும். என்னன்னா, ஐ எம் அலைவ் ஃபார் எவர் மோர், நான் சதா காலமும் உயிரோடு இருப்பேன். ஆமீன். ஆமீன்னா அப்படியே நடக்கும். இந்த பாயிண்ட் எடுத்து பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு நமக்கு என்ன ஒரு விஷயத்த உணர்த்துகிறாருன்னு சொல்லும் போது, நான் எப்பவுமே உயிரோடு இருப்பேன்னா, நான் எப்படி எப்பவுமே உயிரோடு இருப்பேனோ இதே வாக்குத்தத்தத்தை யாருக்கு நான் தரேன், சபைக்கு நான் தரேன். இந்த ஒரு வார்த்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், எவ்வளவு உங்களால கேட்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். The whole concept of death will be something in remote past for us. எப்போ நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி மரணம் ஆயிடும். The threat on non-existing will no longer be there for us. அப்படின்னா மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் எப்போ நம்ம அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்றோமோ அதுக்கப்புறம் மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லவே இருக்காது. ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் முதலாம் உயிர்த்தெழுதல் பற்றியான ஆசீர்வாதம், மரணம் எனக்கூடிய விஷயம் நமக்கு 7ஆம் சபை காலகட்டத்தில் வாழுகிற நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு மரணத்தோடைய அந்த ஒரு இருட்டை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, 1874ல வந்துட்டாரு. 1878ல இருந்து முதலாம் உயிர்த்தெழுதல் துவங்குனதுனால நம்ம அப்படி கண்ணை மூடும் போதே முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம என்ன இருப்போம், இந்த ஒரு மகிமையின் நிலையில போயிட்டு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஜெயம் கொண்டா நமக்கான வாக்குத்தத்தமான வசனங்கள். நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் பார்க்கும்போது வாசிக்கலாம். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். பாருங்க, நான் மரணத்துக்கும்
பாதாளத்துக்கும், பியூட்டிஃபுல்லான வார்த்தை. த கீஸ் ஆஃப் ஹெல்ஸ், எல்லுன்னா நம்ம தெரியும் இல்லைங்களா, நரகம் அப்படி இல்லை, அது வந்து பாதாளம், ஹேடிஸ். நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம் ஹேடிஸ். ஹியோல் ஹீப்ரு வார்த்தை, ஹேடிஸ் கிரேக் வார்த்தை, பாதாளம். ஒரு பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். என்ன வித்தியாசம்? பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. மரணம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ இந்த நம்மளுடைய மூச்சு நிக்குதோ அது மரணம் கிடையாது. மரணம் வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ். நீ சாகவே சாகவாயின்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாள் நம்மளுடைய சத்துவம், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து 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 ஒரு நாள் முற்றிலுமாக நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆகும். முற்றிலுமா நம்ம என்ன ஆயிடுவோம்னு பார்க்கும்போது நம்மளுடைய உயிரை பிரிந்து போகுது பாத்தீங்களா, அதுதான் மரணத்தோடைய ப்ராசஸ். இந்த இடத்துல மரணத்தோடைய சாவியும் பாதாளத்தோடைய சாவியும் பார்க்கும்போது, பாதாளம்னா ஏற்கனவே செத்து மண்ணா போயிட்டவங்க. ஆனா மரணம் என்பது உயிரோட இருக்கும் போதே அவங்க செத்து நிற்கிறாங்க பாத்தீங்களா. அது ரெண்டுத்துக்கான திறவுகோல் யார் கையில இருக்கு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் இயேசு கையில இருக்கு. செத்துனே இருக்குவாங்க, அவங்கள நிக்க வச்சு ஜீவனை ப்ரொலாங் பண்ற வல்லமையும் யார் கையில இருக்கு? இயேசு கிறிஸ்து கையில இருக்கு. அதே போல செத்து மாண்டு மண்ணுக்கு போனவங்கள உயிர் பெறக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் யார் கையில இருக்கு? இயேசுவோட கையில இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட நம்ம எங்க ஃபிட் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது, 2ஆம் உலகத்துல இருந்து 3ஆம் உலகத்துக்கு போற ஜனங்க அவங்க லிட்டரலா மண்ணுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க செத்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு செத்த நிலையிலேயே அவங்க என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அந்த மரணத்தோட நிலையை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த புது உடன்படிக்கை நியமத்துல பார்க்கும்போது அப்படியே ஜீவன் அவங்க என்ன பண்ணலாம்? கர்த்தர் ப்ரொலாங் பண்ணலாம். அதுக்கான அதிகாரமும் யார் கையில இருக்குது? கர்த்தர் இயேசு கையில இருக்கு. அதே போல பாதாளத்துக்கு போனவங்களும் இத பத்தி நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செத்தவங்களை எல்லாம் எழுப்பப்படுவாங்க. இதோடைய அதிகாரமும் யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கையில இருக்கு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசன பகுதியோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது செத்து கொண்டிருக்கக்கூடிய சபை, அவங்க இந்த மாம்சத்துல இருக்கும் போது அவங்களுடைய பலிகள் போக 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 அவங்க மரிச்சு போனோம். முதலாவது கர்த்தர் இயேசுவோட பலி நமக்கும், எப்போ கர்த்தர் கூட நம்ம உயிர் தெழுது அந்த முதலாம் உயிர் தேர்தல பங்குள்ளவராக மாறிட்ட பிறகு நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய முதல் வேலை என்னன்னு பார்க்கும்போது, உலக ஜனங்களுக்கு அந்த உயிர் தேர்தல் கூடிய ஆசீர்வாதம் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பாதாளத்துக்கும் மரணத்துக்கான திறவுகோல்னா அதுக்கான அதிகாரம் யார் கையில இருக்கு? ஒருத்தருக்கு ஜீவன் கொடுக்கறதும் இல்ல ஜீவனை எடுக்கிறதுக்கான அதிகாரம் யார் கையில இருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோட கையில இருக்கு நம்ம பார்க்கணும். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 17வது வசனம் 18ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 17, 18 சுருக்கமான ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நிலையை குறித்து, அந்த தரிசனத்தை குறித்து யோவான் மரிச்ச நிலையில காணப்படும் போது வாக்குத்தத்தமா சில பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நம்ம தியானிச்சோம். பயப்படாதே, உன்னை நான் என்னுடைய வலது கருத்தினால் தாங்குவேன், நான் தான் முதலும் கடைசியமா இருக்கிறேன், நான் மரிச்சேன் ஆனா உயிரோட இருக்கிறேன், பாதாளத்தோடைய மரணத்தோடைய திறவுகோல் என்னுடைய கையில இருக்கு, இப்படிலாம் சொல்லக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய நிலை எப்படி இருக்கு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் இயேசுவோடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இதுக்கான கமெண்ட்ரி சகோதரர்கள் கொடுக்கும் போது, the Lord's people must recognize, தேவனுடைய ஜனங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், that Jesus is next to the Father and is representative in every pertaining to the affairs of the universe. அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பிதாவாக தேவனுடைய அடுத்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார்.
அண்ட சராசரத்துல, அதாவது உலகத்துல இல்ல, மனுக்குலத்து மத்தியில இல்ல, அண்ட சராசரம், கேலக்சி, யூனிவர்ஸ், அண்ட சராசரத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அதுல நேரடி பங்கு யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் இருக்கு. His exaltation to this high position and relationship Father is not temporary. இந்த நிலைமையில கர்த்தர் இயேசுவ தேவன் உயர்த்தின இந்த ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா, ஏதோ தற்காலிகமானது இல்ல, சப்ஜெக்டட் டு பாசிபிள் சேஞ்ச், சான்ஸே இல்ல. எந்த ஒரு காரணத்து கொண்டு அது என்ன ஆகாது, மாறாது. பட் என்டியூரிங் அண்ட் பெர்மனன்ட். இது எப்பவுமே இருக்கும். கர்த்தர் இயேசுவ தேவன் திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்திட்டார்னா அது எப்பவுமே, யுகா யுகம், அது எவ்வளவு கடந்து போனாலும் கர்த்தர் இயேசுடைய நிலை, அவருடைய கணம், அவருடைய மகிமை, அவருடைய அழியாமை ஸ்தானம் மாறவே வராது. Therefore the Lord's people can hold fast their professions and resist strong consolers. ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கக்கூடிய சூழல்ல, ரொம்பவே மன துக்கமா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பலப்படுத்திக்கணும். கர்த்தர் இயேசுவோட நிலை மாறாது. அந்த மாறாத ஒரு நிலைக்கு தான் கர்த்தர் இயேசுவும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி, யாரை அழைச்சிருக்காங்க? நம்மளதான். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மாபெரும் ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து எப்படி நான் பயப்படாம இருப்பேன்? அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். நம்ம பார்க்கிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இப்போ இந்த தரிசனத்துல நீங்க பாத்தீங்க இல்லையா, யோவான் உங்களுடைய காலத்துக்கு முன்பாக அப்படின்னா எபேசு சபையில நடந்த விஷயமோ சரி, உங்களுடைய காலம் அப்படின்னா நான் இப்ப தரிசனம் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒரு விஷயமும் சரி, இதுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா மத்த 6 கால சபை பற்றியான சத்தியங்களும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகாம எல்லாமே எழுதுங்க. ஏன்னா வரக்கூடிய சபை இது மேலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடையாளங்கள் தான் பார்க்குவாங்க, இது மேலதான் அவங்களுடைய விசுவாசம் இருக்கும், இது மேலதான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. The church may ponder a deep significant symbolism. சபை இந்த ஒரு அடையாள பாஷையை தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சார்ந்து இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ரிசல்ட் கொடுக்கும் போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புக் எப்படின்னா ஒரு எபிஸ்டல்ஸ் மாதிரி இல்லை, ஒரு நிருபங்கள் போல இல்லை. ரோமருக்கு எழுதிய நிருபம், கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதின நிருபம், அந்த மாதிரி இல்லை. இது முழுக்க முழுக்க தீர்க்க தரிசன புஸ்தகமா இருக்கிறதுனால யோவானுடைய காலத்துக்கு முன்பதாகவும், யோவானுடைய காலமும், யோவானுக்கு இருக்கக்கூடிய பிந்தின காலமும், 3 காலங்களும் நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப உன்னிருப்பா எழுதுங்கன்னு யோவானுக்கு தெரிய சொல்லக்கூடிய ஆலோசனை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அன்பான சகோதர சகோதரியில இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியில ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த வசனம் தான். ஃபர்ஸ்ட் சாப்டரோட கன்க்ளூடிங் வசனம் எதுக்கு லீடு கொடுக்குதுன்னா, செகண்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு. யோவான், இது வெறுப்ப பார்த்த தரிசனத்தை நீங்க எழுதுங்க, அதுலயோ விசேஷமாக என் வலது கரத்துல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள், நீங்க பார்த்த அந்த ஒரு 7 பொன் குத்து விளக்கத்தோடைய ரகசியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுக. அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல 7 சபை காலம் கடந்து போகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த 7 சபை காலம் கடந்து போகும். அந்த 7 சபை காலத்துல ஒவ்வொரு சபை காலத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, சில விசேஷமான வெளிச்சத்தை கொடுப்பேன். அந்த குத்து விளக்குல வரக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சம் நம்ம என்னன்னு பார்த்தோம், எல்லாமே கர்த்தர் இயேசுவை பத்தி தான்.
அந்த 7 சபை காலத்துல வரக்கூடிய வெளிச்சத்தை சில விசேஷமான தூதர்கள் மூலியமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெளிச்சத்தை டிஸ்பென்ஸ் பண்ணுவேன், அந்த வெளிச்சத்தை ஊற்றுவேன். ரொம்ப முக்கியமான விஷயங்க. 7 சர்ச் பீரியட். அது 7 சர்ச் பீரியட்ல 7 டைப்ஸ் ஆஃப் லைட், 7 விதமான வெளிச்சங்கள், 7 விதமான தூதர்கள் வழியாக நான் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பேன். இது நீங்க என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா எழுதுங்க. சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட்ல தியானிக்கும் போது, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள வகுப்பாரா மாறணும்னா, எப்படி கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலமும் ஜீவனுள்ள ஒரு நபரா இருக்கிறார், அதே போல நாமளும் மாறணும்னா நம்ம இந்த சத்திய வெளிச்சத்தை உன்னிருப்பா கவனிக்கணும். முதல் பாயிண்ட், உன்னிருப்பா கவனிக்கணும். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விசேஷமான வெளிச்சம், ஒரு விசேஷமான சத்தியம் நம்ம காலத்துல இருக்கு. அந்த சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை ஒரு நபர் நமக்கு தொடர்ந்து குத்துனே இருக்கிறார். அது யாருன்னு பார்க்கும்போது 7ஆம் சபை காலகட்டத்தான தூதன் விதரசர். அவர் மூலியமா வரக்கூடிய வெளிச்ச சத்தியங்கள் தான் நமக்கான ஏற்றகால சத்தியம். அந்த வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பிரதர் அசல், அவர் மூலியமா வரக்கூடிய வெளிச்சத்தை நாம் உன்னிருப்பா கவனிச்சு அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறுவோம். அதனால யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நாம் இந்த 7 சபை காலகட்ட பற்றியான ரகசியங்கள், சத்தியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முடிவுக்கு வருது. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ரெவலேஷன் 2nd சாப்டர்ல இருந்து தொடர்ந்து இந்த ஒரு புக் ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.